11ஆம் வசனம், நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நம்புங்கள். அப்படி இல்லாவிட்டாலும் என் கிரியைகளின் நிமித்தமாவது என்னை நம்புங்கள். கடைசியா என்ன சொல்றாரு? நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நம்புங்கள், விசுவாசியுங்கள். ஏன்னா அவர் என்ன செய்யணும்னு நினைக்கிறாரோ அதுதான் நான் செய்யறேன். அவர் என்ன பேசணும்னு நினைக்கிறாரோ அதுதான் நான் பேசுறேன். அவர் எனக்கு என்ன சொல்றாரோ அதேதான் நான் செய்யறேன். அப்படி உங்களால பார்த்து விசுவாசிக்க முடியலன்னா, என்னை பார்த்து உங்களால விசுவாசிக்க முடியலன்னா, நான் செய்யறல்ல கிரியைகள், அந்த கிரியைகள் நிமித்தமாவது என்னை நம்புங்கள். எனக்குள்ள பிதா இருக்கிறாரு, என்னை கண்டவன் பிதாவை கண்டான் அப்படின்றத நம்புங்க அப்படின்றத போல அவர் சொல்றார். அவர் என்ன கிரியைகளை செய்தார்? இயேசு பூமியிலே என்னவெல்லாம் கிரியைகளை செய்தார்? லூக்கா 7ஆம் அதிகாரம் 21, 22 ஆகிய வசனங்களை வாசிக்கிறேன். அந்த சமயத்தில் நோய்களையும் கொடிய வியாதிகளையும் பொல்லாத ஆவிகளையும் கொண்டிருந்த அநேகரை அவர் குணமாக்கி அநேகம் குருடருக்கு பார்வை அளித்தார். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நீங்கள் போய் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் யோவானுக்கு அறிவியுங்கள்.